மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். உறுப்பினர்கள் எல்லோருக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல நல்ல செய்திகளாக இனிமேல் வந்து கொண்டு தான் இருக்கும். அதை யாராலுமே தடுக்க முடியாது. எத்தனையோ நெகட்டிவாக பேசக்கூடிய யூடியூப் சேனலும் சரி, சோசியல் மீடியா நிறைய பேர் இந்த சமயத்தில் இன்னும் அதிகமாக நெகட்டிவாக இருக்கக்கூடிய நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை யாரையுமே நம்ம நம்ப அவசியம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே எம்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறாரு. 2025 வந்து கம்பெனி வந்து உலகின் நம்பர் 1 கம்பெனியாக செயல்படும் என்கிற நம்பிக்கையும் தெரிவிச்சிருந்திருக்காரு. அது செயலையும் ஈடுபட்டு தந்திருக்காரு. இந்த மாதிரி ஓப்பனாக 2025ங்கிற ஒரு எதிர்கால திட்டத்தை வந்து 2023, 24 வந்து பேசும்போதே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்பெனிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கம்பெனிக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய சதித்திட்டங்கள்லாம் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சது. இதனால் பாதிக்கப்பட்டது உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் கம்பெனியும் சரி. அதனால் கம்பெனி சில மாதங்களாக வந்து மூடப்பட்டிருக்குது. சில வழக்குகளும் போடப்பட்டிருக்குது இதன் மேலே. அது எல்லாமே பொய் வழக்குகளாக இப்போ நிரூபிக்கப்பட்டு வருகிறது. பொய் வழக்குகளாக நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அதனால் ஏற்கனவே எம்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, 2025 கம்பெனி ஒரு நம்பர் 1 கம்பெனியாக நான் செய்து காட்டுவேன் அப்படின்னு. அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் தான் வந்து 2025 வர்றதுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ளன. ஸோ இதனால் கண்டிப்பாக நமக்கு வந்து எம்டி அவர்கள் விரைவில் எல்லா உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமான அறிவிப்பை தனது யூடியூப் சேனலையும் பேச வராரு. இதன் மூலம் நமக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல செய்திகளும் வந்து கொண்டே தான் இருக்கும். இதனால் கம்பெனி வந்து மேலும் நிறைய சாதனைகளை உறுப்பினர்களோட செய்து கொண்டு தான் இருக்கும்னு நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நிறைய உறுப்பினர்கள் இன்னமும் கம்பெனி வந்து மீண்டும் திறக்கப்படணும், கம்பெனியிலேருந்து பேமெண்ட் வரணும், கம்பெனிலேருந்து நிறைய செயல் திட்டங்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் வந்து எல்லா உறுப்பினர்களும் ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு உறுப்பினரும் கம்பெனியை வந்து மூடணும், கம்பெனியை வந்து தரக்குறைவாகவும் எந்த ஒரு சமயத்துலையுமே பேசுனதே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு விருப்பம் வந்து கம்பெனி மறுபடியும் செயல்படணும் அப்படின்னு தான். ஏன்னா இந்த கம்பெனினால பல மக்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து நிறைய பிழைத்து நிறைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டு தான் இருந்திருக்கிறாங்கங்கிறது யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் அரசாங்கமும் சரி, நீதிமன்றமும் சரி, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த கம்பெனி மீண்டும் திறக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் ஆசைப்படுறாங்க. பட் இது ஆர்பிஐ ரெகுலேஷன்லேயும் சரி, அரசு விதிமுறைகளை சில திட்டங்களை வந்து அவங்க வகுத்தாததுனால தான் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. இது எல்லாமே ஒரு 90% முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் கூடிய விரைவிலேயே நாளைக்கோ இன்னைக்கோ இல்லைனா ஜனவரி 1ஆம் தேதி கூட எம்டி அவர்கள் நம்ம உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பேச வராரு. அதன் மூலமாக நமக்கு நல்ல நல்ல செய்திகள் வருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க.